வணக்கம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு அந்த புக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வந்த கொஸ்டின், ஒரு தம்பிக்கிட்டேருந்து வந்த கொஸ்டின். அவர் என்கிட்ட கேட்டது, ஆனால் என்ன படிக்கணும்னு தெரில, 12th முடிச்சிட்டேன், ஏதாச்சும் ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுங்கள், என்ன எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த பையன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், நீ எது மாதிரி ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லு அப்படின்னோடனே அண்ணா நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும்ண்ணா அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் சொன்னேன், நீ இன்ஜினியரிங் சைடில் கவர்மெண்ட் ஜாப் போகணுமா இல்லை நார்மல் டிகிரி சைடு கவர்மெண்ட் ஜாப் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்னால், ஆனால் நான் இன்ஜினியரிங் சைடு பார்க்குறேன் அப்படின்னா. அப்போனா நீ காலேஜ் எந்த காலேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்க, ஆனால் ஸ்டார்டிங் இயர்லேருந்து நீ அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு போக என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ, என்னென்ன சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதெல்லாம் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிரு. 4 வருஷம் முடியல கண்டிப்பாக உனக்கு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். சேம் தான் இது நான் இன்ஜினியரிங் டிகிரி ஜாப்ஸ்க்காக இருந்தாலும் இதுக்காக இருந்தாலும் இந்த 4 வருஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உன் லைஃப் வேறு மாதிரி மாறிடும். எல்லாரும் அந்த டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருப்ப, நீ வேலைக்கு அப்ளை பண்ணி வேலைக்கு போயிட்டு இருப்ப அப்படின்னா. ஸோ நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 12 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. நம்ம லைஃபே மாற போகிறது அந்த 4 வருஷம் தான். அந்த 4 வருஷத்தை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிற பொறுத்து தான் உங்கள் லைஃபே மாறும். அதை சரியாக யூஸ் பண்ணலைன்னா உங்கள் லைஃப் அது மாற்றிடும். ஏன்னா நிறைய நண்பர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் தெரியல, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், எப்போ தெரியும் அதோட வழி. ஸோ ஏன்னா எனக்கு தெரியும், நான் அந்த முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஜாபை ட்ரை பண்ணி கிடச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெயின் இருக்கக்கூடாதுன்னா அந்த 4 வருஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், உங்கள் லைஃபே மாறிடும். சரிங்களா? இதுதான் நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். சரிங்களா? வேறு எதுவும் உங்களுக்கு கொஸ்டின், உங்களோட ஹையர் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு என்னோட ஆன்சரை நான் தெரிவிக்கிறேன். வேறு என்னோடய ஃபாலோவர்ஸ் ஆன்சரும் அவங்களும் தெரிவிக்கட்டும். சரிங்களா? இந்த புக்கில் நான் படித்த பக்கங்கள் த சக்ஸஸ் ஹேபிட். அவர் சக்ஸஸ் ஹேபிட்னு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னென்னா உங்களோட எல்லா ஏரியாவையும், அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்கள் ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணால் மிச்சம் எல்லாமே கிளியர் ஆகிடும். மிச்சம் எல்லாம் பண்ண தேவைன்னா அந்த ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. அந்த ஹேபிட்டில் 66 டேஸ் 66 நாள் கண்டினியூஸாக பயணிங்க. அது கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றும், அந்த ஏரியாவில் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிடுன்னு சொல்கிறாரு. இதுதான் நான் அந்த பக்கங்கள்லேருந்து ஷேர் பண்ணது. ஸோ